friends, welcome to Bharani Ari Fashion Designer. Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை வந்து பானி ஸ்டிச்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 இந்த வீடியோவில் பார்ப்போம், டைப் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்டிச்சை வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கிளாத்தில் போடணும். ஓகே, இந்த ஸ்டிச் இப்போ எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு குறைவாக ஒரு 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் யூ போடுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி யூ போட்டுக்கோங்க. இப்போ அந்த யூவை வந்து நம்ம தலைகீழ போட போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு போட்ட யூவை டச் பண்ணுற மாதிரியே இந்த யூவை நம்ம போடணும். இப்போது நான் போடுற மாதிரியே யூ போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம கை எடுக்காமல் ஒரு யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி, ஒரு யூ வந்து தலைகீழ இருக்கிற மாதிரி நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் வரும். இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து இன்னும் அழகாக காட்டணும் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம எப்படி போட்டோம், யூ மாதிரி போட்டோம். இதுதான் யூ, அதாவது இப்படி போட்டோம். இதை வந்து கொஞ்சம் அப்படி உள்ளேருந்து வெளியில் போய் அதுக்கப்புறம் வளைஞ்சி வர மாதிரி நம்ம போடணும். அதாவது இப்போ பாருங்கள், யூவை நல்லா உள்ளேருந்து இந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரணும். இப்போ மேலே இருந்து கீழே போகும்போது நல்லா உள்ளே தள்ளி இப்படி கொண்டு வர மாதிரி போடணும். நல்லா கர்வ் மாதிரி வளைஞ்சி நல்லா ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே தான் கிளாத்லேயும் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நல்லா பேப்பரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்து குட்டி குட்டி செயின், நம்ம நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் தான், ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். இப்போ நான் எந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி செயினாக போடணும். நம்ம ட்ராப் பண்ணி இருக்கிறதுக்கு மேலேயே குட்டி குட்டி செயினாக போட்டிங்கன்னா அதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகே, இப்போ இதை எப்படி கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டுக்கோங்க. ஒரு 4 இன்ச்சுக்கும் குறைவாக 2 லைன் போட்டுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் இந்த ஸ்டிச்சை போட்டு பழக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பென்சில் இட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி பழகுங்க, சரிங்களா? நான் வந்து செகண்டில் ஒன்று சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அழகாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வளைச்சி மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி ட்ரா பண்ணும்போது அந்த வளைஞ்சி வர்றது வந்து நல்லா ஈக்குவலாக எல்லாமே ஒன்று போல் வர மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. பேக்கில் ஒரு செயின் எப்போதுமே போடணும், இது கம்பல்சரி. இப்போ பேக்கில் ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குட்டி செயினாக போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. அந்த ஒரு த்ரெட்டை அப்படி ஒட்டி விட்ட மாதிரி அந்த லைன் இருக்கணும். இந்த ஸ்டிச் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 லைன் போட்டு அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பேசிக்காக இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இப்படி தான் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லி கொடுக்குறேன். இது வந்து அடுத்தது ஒரு ஷேப்பில் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்துருக்கோம். அது ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணோம்னா அந்த அடியில் உள்ள அந்த கிளாத்து தெரியாது. இப்போ ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஒயிட் கிளாத்தே தெரியாது, அந்தளவுக்கு நம்ம ஃபில் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணும்போது அந்த இப்போ ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஒயிட் கிளாத் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்த டக்குன்னு ஃபில் பண்ணிடலாம். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டிச் போட்டிருக்காங்க, அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த இடத்த வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஆரி ஒர்க்கு ப்ளவுஸில் நீங்கள் போடும்போது அந்த நெக்கை சுற்றி ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து இந்த இடத்துல என்ன ஸ்டிச் போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை இன்னும் சூப்பராக காட்டும். அந்த இடத்துல வேறு எதுவுமே உங்களுக்கு ஃபில்லிங் கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, ஜரி த்ரெட்டில் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து இப்படி தான் வளைஞ்சி தான் வரும். இதுக்கு டைப் 2 வந்து இதை விட நல்லா வளைஞ்சி ஹார்ட்டின் ஷேப்பில் வரும். இது வந்து யூ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வரும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டிச்சை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த குட்டி குட்டி செயின் போட்டிருக்கோம். அந்த செயின் போடவும் அந்த வளைஞ்சி வர்றது இடத்துல பாருங்கள், ஒரு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வளைஞ்சி வருது. இதே நீங்கள் லாங் செயின் போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். அது அப்படி போடக்கூடாது. இப்படி தான் குட்டி குட்டி செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போ இதில் எண்டு நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷேப்பில் போட்டு நம்ம ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு சர்க்கிளை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதையுமே நீங்கள் பேப்பரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கிளாத்தில் போடணும். இப்போ நான் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சர்க்கிளை ஒட்டி அந்த லைனை ஒட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோனோ அதேமாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் வளைச்சி அந்த இடத்த ஃபில் பண்ணுறோனோ அதேமாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த யூ மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே அந்த ரவுண்டை சுற்றி போகக்கூடாது. டக்குன்னு ஒரு இடத்துல வளைக்கணும். வளைச்சி இந்த மாதிரி இப்போ நான் கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துக்கு தக்கன நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வளைச்சி அந்த இடத்த நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ நான் மார்க் பண்ணுறத பாருங்கள், எவ்வளோ ஈக்குவலாக அந்த லைனை கொண்டு போகிறேன்னு. ஒவ்வொரு லைனுக்கும் அந்த கேப்பை பாருங்கள், ஈக்குவலாக இருக்கும் அந்த லைனு கேப்பு. இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஒரு இந்த இடியாப்பம் முடிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி தான் இதுவும், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே எண்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியக்கூடாது. இப்போ நான் ட்ரா பண்ணி ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இதை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா, பார்க்கவே அந்த ஒரு வாட்டர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேப்பரில் நல்லா ட்ரா பண்ணி அந்த லைன்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாத்துலேயுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு லைனுக்கும் இடையில எவ்வளோ ஈக்குவலாக, எல்லா லைனுமே ஈக்குவலாக கேப் இருக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி கிளாத்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே பென்சில் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பேப்பரில் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணுறேன். அந்த சர்க்கிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த லைனை ஒட்டியே அந்த யூ ஷேப்பு நான் ட்ரா பண்ணுறேன். அந்த சர்க்கிளை சுற்றி ஃபுல்லாக நம்ம யூ ஷேப் போடாமல் கொஞ்சம் தூரம் போய் அந்த யூவை நம்ம கட் பண்ணி நம்ம அப்படியே திருப்பணும். இப்போ நீங்கள் யூ ஷேப் போடுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி திருப்பலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஆனால் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் கொண்டு போயிடக்கூடாது. அந்த சர்க்கிளை சுற்றி ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் கொண்டு போயிடக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ட்ரா பண்ணியிருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கட் பண்ணி திருப்பி இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதில் வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் எப்படி குட்டி குட்டி செயினாக போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி செயினாக தான் போடணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸில் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சில்க் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த த்ரெட்டை எப்படி நம்ம கட் பண்ணாமல் வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஒரு ஸ்டிச்சஸ்லேயே நீங்கள் அந்த நீடில் வந்து ஒரு பக்கமாக ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் சைடும், இன்னொரு பக்கமாக ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடும் ரொட்டேட் பண்ணுவீங்க. அதனால அந்த த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதோ அப்படிங்கிறதும் தெரியும். அந்த த்ரெட்டை எப்படி கட் பண்ணாமல் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃப்யூச்சரில் ப்ளவுஸ் த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இவ்வளோ தூரம் நான் குட்டி குட்டி செயினாக போட்டிருந்தேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் லாங் செயின் போடுறேன். இப்போ அது அந்த குட்டி குட்டி செயின் போட்டதுக்கும் இப்போ நான் ரெண்டாவது லாங் செயின் போடுறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த குட்டி குட்டி செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த டேர்னிங், இந்த வளைஞ்சி வர சைட்லலாம் அந்த ஸ்டிச்சஸை பாருங்கள், நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த கொஞ்சம் லாங் செயினாக போடுறோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல நீங்கள் அந்த வளைஞ்சி வர இடத்துல பாருங்கள் ஒரு மாதிரி கோடாக போட்ட மாதிரி இருக்கும். அந்த அடியில் அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதுவும் தெரியும். அது வந்து நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது ஒரு மாதிரி கிளாத்தே டேமேஜ் பண்ண மாதிரி இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும். அதே ப்ளவுஸில் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள், அது வந்து நீட்டாக சூப்பராக இருக்கும் அந்த த்ரெட் ஒர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இப்போ இதை சுற்றி அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துடலாம். அதாவது செயின் ஸ்டிச் தான், சிங்கிள் லைன்னாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா டபுள் லைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் ஸ்டிச் பண்ணி முடித்து எண்டு நாட் போட்டுருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் அதோட நேமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட நேம் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 1. இதுக்கு வந்து நான் 2 ஷேப்ஸ் சொல்கிறேன், அதுலேயும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து மேங்கோ டிசைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இதில் எப்படி மார்க் பண்ணணும்னா,
இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணி இதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதை சுற்றி அந்த மேங்கோ டிசைன்லேயும் செயின் ஸ்டிச் கொடுத்துடணும். அந்த யூ ஷேப்ஸ் ட்ரா பண்ணும்போது அந்த லைனை வந்து அந்த வெளியில் உள்ள லைனில் டச் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படினாலும் வளைச்சி அந்த யூவை கொண்டு போங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து ட்ரையாங்கிள் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுலேயும் இந்த இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ட்ரா பண்ணி இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி அந்த மேலே அந்த ட்ரையாங்கிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செயின் ஸ்டிச் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டிச் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.